இங்கிலீஷ் மச்சான். வர பொண்ணை பார்த்தா டஸ் புஸ்னு இங்கிலீஷ் மட்டும் பேசுற பார்ட்டி மாதிரி தெரியுது. அது வான் சவாரி. நீயே போ. எங்க போணும் மேடம்? காந்தி நகர். நோ ப்ராப்ளம் மேடம், wherever you say. Are you new to this area, madam? I have never seen you before. That's why I asked. Are you employed somewhere, madam? Oh, you are studying in college, eh? Yeah, madam. நாங்களாம் இங்கிலீஷ் பேசினா திருப்பி பேச மாட்டீங்களா? ஆட்டோ டிரைவர்னா என்ன அவ்வளோ மட்டமா? அழுவுறீங்களா? சாரி மேடம். இப்போ ஏன் அழுவுறீங்க? எனக்கு இங்கிலீஷ்ல பேச வராது. மெய்யாலுமா? உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வராதா? அதான் மேட்ரா? அப்போ நீங்க போக வேண்டிய இடம் எது தெரியுமா? இதான் வீட்டா. இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுல இந்தியாவிலே நம்பர் 1. இதுக்கு முன்னாடி விவேகானந்தா இன்ஸ்டியூட்னு பேரு. 25 வருஷமா இருக்கு. இது வரைக்கும் 16 லட்சம் பேர் படிச்சிருக்காங்க. இந்த ஒரே இடத்துல இருந்து 16 லட்சம் பேரா? 16 லட்சம் பேர் இந்த ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இங்க என்ன கும்பமேளாவா நடக்குது? வீட்டாவுக்கு இந்தியா ஃபுல்லா 90 சென்டர்ஸ் இருக்கு. அது சரி, தினமும் நான் இங்க வந்தா காலேஜுக்கு யார் போறது? உங்களுக்கு என்ன 24 ஹவர்ஸ் டிவி சேனல் மாதிரி 24 ஹவர்ஸ் காலேஜா? மேக்ஸிமம் என்ன 6 ஹவர்ஸ் காலேஜ் இருக்குமா? பாக்கி டயத்துல ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியாதா? டைம் இருந்தா டைரக்ட் கோச்சிங் கிளாஸ், இல்லைன்னா இருக்கவே இருக்கு கரஸ்பாண்டன்ஸ். 60 நாள் இங்கிலீஷ்ல பேசலாம் ஈஸியா. இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தா எனக்கு எப்படி புரியும்? இதே கேள்விய உங்களை மாதிரி வேற புத்திசாலியும் கேட்டாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் எதுவா இருந்தாலும் உங்க தாய்மொழி வழியாவே இங்கிலீஷ் கத்துக்கலாம். நம்ப முடியலையே. 60 நாள்லயா? ஏன், வீட்டாவுக்கு நான் தான் சாட்சி. நான் கத்துக்கிட்ட இங்கிலீஷ் என்ன எங்க கொண்டு போச்சு தெரியுமா? வயசு கம்மி, ஆனா படிச்சோம்பா இங்கிலீஷ்லாம் பேசான்னு டமர் நம்மள தலைவன் ஆகிட்டாங்க. எங்க யூனியனுக்கே ஐயா தான் லீடரு. உங்க ஒருத்தரை மட்டும் வச்சு எப்படி நம்ப முடியும்? 60 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்க முடியுமா? நம்ப முடியலன்றாங்க. நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கக்கா. முன்னாடி எல்லாம் எனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சது எஸ், நோ, சாரி இந்த 3 வார்த்தை தான். வீட்டால சேர்ந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்ட பிறகு இப்ப நான் என் குழந்தைக்கு இங்கிலீஷ்லயே பாடம் சொல்லி தரேன். இவ்ளோ ஏன், வெளியில போனா எல்லார்கிட்டயும் இங்கிலீஷ்லயே பேசுறேன். ஆட்டோ டிரைவர் கிட்ட கூட. இன்னும் நம்பிக்கை வரல? 2 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டு போட்டாலும் எனக்கு இங்கிலீஷே வராது. அப்பதான் பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். பணத்தை அமிச்சேன். பார்சல்ல பாடம் வந்துச்சு. சில புக்ஸு குண்ட தலாணி மாதிரி பார்த்தாலே தூக்கம் வரும்ல. ஆனால் வீட்டா லெசன்ஸு சின்ன சின்னதாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு டீச்சர் நமக்கு முன்னாடி நின்று சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இதை பார்த்தீங்களா, உச்சரிப்பு சொல்லித்தரத்துக்கு கேசட் ஃப்ரீ. 1 மணி நேரம் 60 நாள் படித்தேன். இப்போ வாயை திறந்தா ஐயா ஒரே இங்கிலீஷ் தான். முன்னாடி சேல்ஸ்மேனாக கவுண்டர்லேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் முதலாளியாக கல்லால் உட்காந்துருக்கேன். என்ன மேடம், சார் சொன்னது போதுமா இல்லை வீட்டால் படித்த 16 லட்சம் பேரையும் பார்க்கணுமா? அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேர் என்ன சொன்னீங்க? என்ன மேடம், இன்னைக்கு எங்க போனோம்? வீட்டா. இன்னும் சேரலையா? My friend needs to learn English the way I did. Shall we? அதை விடுங்க. 60 நாள்ல எப்படி இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு யாரோ கேட்டாங்க.